வணக்கண்ணா. வணக்கங்க்கா. உங்கள் பேர்? யாமினி. யாமினி யாமினி அப்பா பேரே பயங்கரமாக யாமினி. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருந்துருப்பீங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா முதல் காதல், ஃபர்ஸ்ட் லவ். உங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு லவ் இருந்திருக்கும். அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது முதல்ல சொல்கிறீங்களா இல்லை லவ் பண்ணதை சொல்கிறீங்களா? லவ். ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு லவ் பண்ணியிருக்கேன். ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் இல்லை, இது செகண்ட் லவ். செகண்ட் லவ் ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் ஆகிட்டு செகண்ட் லவ்வில் தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் லவ்ன்றது இங்கே நான் லவ் பண்ணியிருக்கேன். அத்தை பொண்ணு லவ் பண்ணியிருக்கேன். ரொம்ப லவ் பண்ணி ஒரு 5 வருஷம் லவ் பண்ணியிருந்தேன். 5 வருஷம் லவ் பண்ணேன். அவங்க இடையில் வந்து ஒரு 18 ஏஜ் முடிஞ்சவொடனே அவங்க விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நான் இவங்க தங்கச்சி மூலிமா ஃப்ரெண்டாக பேசியிருந்தேன். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுருக்கப்போ ஃப்ரெண்டாக பேசியிருந்தேன். பேசுறது கூட சாமின்னு சொல்லிட்டு தான் கூட பேசுவேன். அப்படி பேசியிருந்தேன். என் ஸ்டோரி மொத்தம் இவங்ககிட்ட சொன்னேன். என் ஸ்டோரி மொத்தம் இவங்ககிட்ட சொல்லி இவங்க வந்து எங்கிட்ட ஃப்ரெண்டாக பழகினாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் போயிட்டு நேரில் பார்த்துட்டு ஃப்ரெண்டாக கூப்பிட்டு வெளியே வந்தேன். கூப்பிட்டு வெளியே வந்த உடனே ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்ககிட்ட வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிடுமா ஃப்ரெண்டு மாட்டினேன். ஃப்ரெண்டாக எப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்க ஸ்டோரி அவங்க சொல்லுவாங்க பாருங்கள். சொல்லுங்கள் நீங்கள். ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட்டு இவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் சொன்னாங்க. ஆல்ரெடி எனக்கும் பிரேக்கப் ஆகிருந்துச்சு. அப்புறம் இவங்களோட லவ் ஸ்டோரிலாம் கேட்டு ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் முதல் வாட்டி மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனோடனே அவங்க அம்மா ஃபேமிலி எல்லாரையும் பிடிச்சி அப்போ அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, இல்லை நான் இந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க ஃபேமிலி சைடில் ஃபுல் சப்போர்ட்டு, எங்கள் ஃபேமிலி சைடில் ஒத்துக்கல. அப்புறம் இவங்க கூப்பிட்டாங்கன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் கல்யாணம் இப்போ ரெண்டு பேர் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மாதிரி பசங்களுக்கு யாழினி மாதிரி பொண்ணுங்க கனவுல தான் சார் கிடைக்கும். எனக்கு நிஜத்திலே கிடைச்சிருக்குது சார். யாழினி தேவதை சார்.